Hello guys, welcome to Padviksha. So rectification of errors chaptersல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குன்ற ஒரு கிளிம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா we have 4 types of errors. ஸோ இந்த 4 டைப்ஸையும் வந்து இந்த 4 டைப்ஸ்க்குள்ளே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டைப் ஒரு வீடியோவில் பார்த்தா மட்டும்தான் யூ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த 4 டைப்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். ஸோ எரர்ஸ் ஆஃப் ஒமிஷனை பார்த்துடலாம். The failure of the accountant to record a transaction or an item in the books of accounts is known as error of omission. It can be complete omission or partial. So எரர்ஸ் ஆஃப் ஒமிஷனில் வந்து என்னென்னா ஒரு டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டிருந்தாலும் ஒரு அந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அதை நம்ம காட்டாமல் விட்டிருந்தாலும் அதுதான் எரர் ஆஃப் ஒமிஷன். ஸோ நம்ம அதை ஒமிட் பண்ணிட்டோம். அப்போது அந்த ஒமிஷன் வந்து என்ன டைப்ஸில் வரும்னா கம்ப்ளீட் ஒமிஷன். இந்த ஒரு அமௌண்ட்டையே நம்ம ஃபுல்லாக ஒமிட் பண்ணிட்டோம். இல்லைனா பார்ஷியல் ஒமிஷன். ஜேர்னலில் போட்டிருப்போம், லெட்ஜரில் போடாமல் இருந்திருப்போம். லெட்ஜர்லேயே 2 அக்கௌண்ட்டில் போடணும் இல்லையா, டபுள் என்ட்ரி சிஸ்டமில் 2 அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்னால் கேபிட்டல்லையும் போடணும், அந்த பர்சன் நேம்லேயும் போடணும், கேஷ்லேயும் போடணும். ஸோ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் போட்டுட்டு கேஷில் போடாமல் விட்டோன்னா, கேஷ் அக்கௌண்ட்டில் போடாமல் விட்டோன்னா அதுதான் பார்ஷியல் ஒமிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எரர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன் பற்றி பார்க்கலாம். So, it is a failure to record transaction in the journal or subsidiary books or failure to post both aspects in ledger. So, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஜேர்னல் இல்லை சப்சிடரி புக்ஸில் போடாமலே விட்டுருக்கோம். ஆர் எல்ஸ் அதை வந்து நம்ம 2 ஆஸ்பெக்ட்லேயுமே லெட்ஜர்லேயுமே போடாமல், ஒரு லெட்ஜரில் இல்லை 2 லெட்ஜர்லேயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ், இது 2த்துலேயுமே நம்ம போடாமல் விட்டுருக்கோன்னா அது வந்து கம்ப்ளீட் ஒமிஷன். ஸோ கம்ப்ளீட்னால் ஒன்று மொத்தமாக நம்ம அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ திஸ் எரர் அஃபெக்ட்ஸ் 2 or more accounts. இந்த எரர்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எரர்ஸ் வந்து எப்போவுமே 2 இல்லைனா 3 அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கம்ப்ளீட் ஒமிஷன்னா என்ன, மொத்தமாக அதை நம்ம விட்டுட்டோம். ஜேர்னல்லையே நம்ம அதை விட்டுட்டோம்னா லெட்ஜரில் போட்டே இருந்திருக்க மாட்டோம். லெட்ஜரில் விட்டுட்டோம்னா ட்ரையல் பேலன்ஸில் காட்டே இருந்திருக்க மாட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீட் ஒமிஷன். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு புரியணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு purchase of a machine from Adhavan and Co. on credit is not recorded in the journal. ஸோ Adhavan and Co. கிட்டேருந்து கிரெடிட்டில் ஒரு மிஷினை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஜேர்னல்லையே ரெக்கார்ட் பண்ணல. புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரியில் ப்ரைம் புக்லேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னா அது இட்ஸ் அ பிக் ஒமிஷன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுங்கிறது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் கூட்ஸ் டு அறிவுச்செல்வன் ஆன் கிரெடிட் நாட் ரெக்கார்டட் இன் த சேல்ஸ் புக். ஸோ ஒரு சில கூட்ஸை வந்து அறிவுச்செல்வனுக்குன்ற பர்சனுக்கு கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த சேல்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணல. இட்ஸ் ஆல்சோ அ பிக் மிஸ்டேக். ஸோ இது 2 தான் கம்ப்ளீட் ஒமிஷனுக்கான குட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் ஒமிஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இன்னும் மேலும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எரர்ஸ் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன். ஸோ பார்ஷியல் ஒமிஷனுக்கு என்ன ஒரு இதுனா, so when an accountant has failed to record part of the transaction, so it is known as error of partial omission. Part of the transaction, in the wording romba important. This error usually occurs in posting. This error affects only one account. So idukku enna 2 or more accounts சொன்னோம் இல்லையா, இங்கே only one account தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது யூஸ்வலி போஸ்ட் பண்ணும்போது மிஸ் பண்ணிவிடுவோம். போஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து 10,000 கேபிட்டலில் போட்டுட்டு 10,000 கேஷில் போடாமல் விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போஸ்ட் பண்ணும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பொன்னரசன் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக் பட் நாட் போஸ்டட் டு பொன்னரசன் அக்கௌண்ட் இன் த லெட்ஜர். ஸோ கேஷ் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி அவங்கக்கிட்டேருந்து பணம் வந்திருக்குன்றதை கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் பொன்னரசன் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்ஷியல் ஒமிஷன். ஒன்றுத்தில் பண்ணிட்டாங்க, ஒன்றுத்தில் மட்டும்தான் பண்ணலை. ஸோ இதுதான் 1 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் சோல்ட் டு சேரன் ஆன் கிரெடிட் recorded in the sales book but not posted to Charan's account in the ledger. Again this is also the same example. ஸோ கூட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கோம், சேரனுக்கு சேல் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில்
சேல்ஸ் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ஆனால் சேரன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. கிரெடிட்க்கு பண்ணோன்னா எப்போவுமே அந்த பர்சன் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் தான் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த பர்சன் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டோம். ஸோ நீங்கள் நான் ஒரு ஓன் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒழுங்காக பார்த்து எழுதுங்க. கிரெடிட்ன்ற வேர்டு வரும்போது அந்த பர்சன் வரணும். கிரெடிட்டில் சேல் பண்ணல, நார்மல் சேல் பண்ணியிருக்கோன்னா கேஷ் அக்கௌண்ட் வரணும். ஸோ அதை பார்த்து நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஸோ இதுக்கப்புறமா we have our is there any way to avoid the error of partial omission? ஸோ பார்ஷியல் ஒமிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது வே இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இருக்குது. நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள். பட் இப்போ ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து நம்ம நார்மலாக நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போதே அக்கௌண்ட்ஸ் சம் போடும்போதே நம்ம லெட்ஜரில் போடும்போதே யூஸ்வலி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டில் இருந்தே ஜேர்னல் போட்டுட்டு அந்த ஜேர்னல் நம்ம போட்டது கரெக்டாக எழுதி வைக்கணும். என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு எழுதி வைக்கணும். அது ஒரு வே. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த வே டு அவாய்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு சொல்கிறேன், நார்மலாக அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட்ஸும் இதான் செய்வாங்க. ஜஸ்ட் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அந்தந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிட்டக்கப்புறமா அந்தந்த டிரான்சாக்ஷன்ஸை 2 வேல போட்டுட்டோமாங்கிறத செக் பண்ணணும். ஸோ போஸ்டிங் வந்து போத் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நடந்துச்சா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இது பேசிக் வேஸ் வி ஹாவ் டு செக். இதுவே கம்ப்ளீட் ஒமிஷனாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக திங்க் பண்ணி சொல்லுங்கள். இஸ் தேர் எனி வே டு அவாய்ட் த எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படிங்கிற கொஷின் நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து யூ ஹாவ் டு ஆன்சர் மீ. ஸோ இந்த வீடியோவில் வி ஹாவ் சீன் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வி ஹாவ் அவர் எரர்ஸ் ஆஃப் கமிஷன். ஸோ எரர்ஸ் ஆஃப் கமிஷனில் வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ். ஸோ எரர்ஸ் ஆஃப் கமிஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ until then, stay tuned. Bye.